நான் தெரியாம தான் கேக்குறேன். இது என்னது? கரண்டி. என்னது? நீ தானே இது என்னதுன்னு கேட்ட, அதான் சொன்னேன். ஏங்க விருப்பத்துல வேலை வச்சுக்காதீங்க. நைட்டு சப்பாத்தி செய்ய முட்டை தொக்கு செய்யன்னு சொல்லிட்டு உங்களை யாருங்க இப்போ போய் சிக்கனு பரோட்டா ரைஸ்னு வாங்கிட்டு வர சொன்னது? இல்லை யார் வாங்கிட்டு வர சொன்னதுன்னு கேட்டேன். அதுவா, அசோக் வந்திருக்கிறான்ல இன்னைக்கு, அவன் தான் ஆசைப்பட்டு கேட்டான் மச்சான் பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுறான்னு. அதான் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ தங்கச்சிமா போய் சொல்றான், நான் எதுவுமே சொல்லல. என்னடா இப்படி ஒன்னே மாட்டி விடுற டேய் அசோக்கா? பார்வதி எங்க பாரு, அதே ஒரு ஆசையில வாங்கிட்டு வந்துட்டேன்டி. இப்ப என்ன ஆயிப்போச்சு? இவ்வளவு பெரிய மனுஷன் ஒரு பரோட்டா கூட வாங்கி சாப்பிட கூடாதா? கிளம்பு நீ போ. அப்படியே 2 சப்பாத்தியும் வச்சு எடுத்துன்னு வா, எல்லாத்தையும் சாப்பிட்றேன் நான். போ. சாப்பிட்றீங்க, உங்க பங்கு சப்பாத்தி உங்க பங்கு முட்டை எல்லாத்தையும் தின்றீங்க. இல்லைன்னு வைங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. தெரியாதுன்னா என்னத்துக்கு நீ சொல்றப்போ? சாப்பிடுங்க, அப்புறம் கவனிச்சுக்கிறேன் உங்களை. டீச்சர் இருக்குதா, வர வர ரொம்ப மிரட்டுதானே. எதுக்கு இந்த சிரிப்பு இப்போ? திட்டு வாங்கினல பார்வதி கிட்ட, அதான். டே பழம், இதெல்லாம் ரொம்ப ஓவர்றா. ஏன்டா என்னடா அநியாயத்துக்கு அமைதியாக இருக்கிறீங்க 3 பேரும்? எல்லாரும் சாப்பிடணுங்கிறதுக்காக தானே இதெல்லாம் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தான். நீங்கள் என்னடா என்ன மட்டும் திட்டு வாங்க விட்டு சைலண்டாக நின்ட்டீங்க. நின்னோம்மா உட்காந்துக்கிட்டு தானடா இருக்கும். ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு இதெல்லாம். ஏன்டா அது பாட்டுன்னு எனக்கு திட்டு நிற்குது, நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களேடா. இதெல்லாம் தப்பு இல்லை. ஒரு நண்பனுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்க வேணாம். ஆமாம்மா நாங்கள் எல்லாருமே இதை சேர்ந்து சாப்பிட போகிறோம்மா, நீ இன்னும் 2 சப்பாத்தி எடுத்துன்னு வந்து அவனுக்கு போடுமான்னு சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு சைலண்டாக இருக்கிறீங்க. நீ பார்வதி கிட்ட திட்டு வாங்குறத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. அதனால தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அமைதியா. நான் இவனுக்கு 2 பேரும் ஏன் அமைதியா இருந்தானுங்க, நான் அவனும் கிட்டே கேட்டுக்கோ. அசோக் வேடிக்கை பார்க்கறானேங்கிறதுனால தான்டா நானும் அமைதியா இருந்தேன். நானும் அப்படிதான்டா. பாவம் அசோக் என்னைக்கோ ஒரு நாள் தான் ஊருக்கு வரான். பார்வதி உன்னை திட்டுறதெல்லாம் நிறைய பார்த்துருக்க மாட்டான்ல, இன்னைக்கு அது ஒன்று திட்டுச்சு. அதை அவன் நல்லா பார்த்து ரசிக்கட்டுமேன்றதுனால தான் நானும் அமைதியா இருந்தேன். கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டுறானுங்க பத்தியா. சரி விடுங்க வாங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். இப்ப சொன்னியே இது 100ல ஒரு வார்த்தை. சரி எல்லாத்தையும் சமமா பங்கு பிரி பார்ப்போம். சர்றா நல்லா சாப்பிடுவோம்டா. டேய் இன்னைக்கு சாப்பிட்டு எல்லாரும் அப்படியே மாடியில் போய் பத்துக்கலாமாடா, ஜாலியா இருக்கும். தாராளமா, ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா மச்சான் ரொம்ப நாள் ஆயிடுச்சுடா. அப்படியே மாடியிலேயே தூங்கிடுவோம் இன்னைக்கு. அந்த இயற்கை காத்தோட அப்படியே நல்லா தூங்கணும்னு வையேன், சூப்பரா இருக்கும். சரி விட்டு இன்னைக்கு ஜாலி பண்ணுவோம் எல்லாரும். நைட்டே மாடிதான், கயிறு கட்டுல பாயின்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் பசங்களை மேலே வச்சிட சொல்றேன். அப்படியே நம்மளோட அந்த பழைய ரேடியோ ஒன்று மேலே வச்சிட சொல்றேன். அப்படியே நம்ம பாட்டி கட்டினே தூங்குவோம்னா, பேசிக்கினே தூங்குவோம். பேசினே எப்படா தூங்க முடியும் பைத்தியம்? ஐயா தூங்கலாம். இப்ப நம்ம எதனா பேசினே இருக்கிறோன்னு வையா, டக்குன்னு தூக்கம் வந்துடும். அப்படியே தூங்க வேண்டியதுதான். அதுக்கு பேர் தான் பேசினே தூங்குறது. அடி ஏங்கப்பா, இந்த மாதிரி விளக்கத்தெல்லாம் உன்னால மட்டும் தானே கொடுக்க முடியும். சரி வாங்க சாப்பிட்டு மேலே போவோம். சீக்கிரமா போயிட்டு நிம்மதியா இயற்கை காற்றை வாங்கிட்டே தூங்குவோம். நம்மளாம் மட்டும் ஆளுக்கு ஒரு பொருள் எடுத்துட்டு போறோம். அந்த அம்மா மட்டும் வெறும் கையை ஆட்டிக்கின்னு போறான் பாரு. போட்டோம் மேலே வந்து தலைக்கணியை கொடுங்க, பாயை கொடுங்கன்னு கேட்டுச்சுன்னு எட்டி மறிச்சிருவோம். சூப்பர் நாளுக்கணியை, நானே அதை தான் ஐடியாவாக வச்சுருந்தேன். வந்து எதனா கேட்கட்டும் அப்புறம் இருக்குது. பாயில் நம்மக்கிட்ட இடம்லாம் கேட்டுச்சுன்னு வைய தரக்கூடாது. அதையும் மீறி வந்து நடுவில் படுத்துதுன்னு வைய, அப்படியே நம்ம தள்ளி அதை வெறும் தரையில் படுக்க வச்சிருவோம். என்ன செய்வோண்டா? சும்மா இருங்களா பிசாசுங்களா, அவ வேற போகாம அப்படியே நின்றுகிட்டு இருக்கா பாரு. போயேண்டி முன்னாடி போறேன். யாராச்சும் போய் என்னோட ஷிப்பர் எடுத்துட்டு வாங்க. இப்ப எதுக்குடி? தண்ணி தாங்க அடிக்கும்ல எனக்கு என் ஷிப்பர் வேணும், போய் எடுத்துன்னு வா. ஷிப்பர் இல்ல ஷிலிப்பர் வேணா எடுத்துன்னு வந்து தரேன். ஆச்சுக்கிறியா உன்னை? நீ மூஞ்சே பாரு, உனக்கு வேணா நீயே போய்த்துக்க. ஓவரா பேசுற. இப்ப பாரு யாராகலி என்னை இப்படி திட்டிக்கிட்டு இருக்க. என்னால உடம்பு முடியலங்கிறதுனால தான் உங்களை எடுத்துட்டு வர சொன்னேன். முடியலன்னு சொல்லிடு. அதுக்கு போயிட்டு செருப்பால் அடிப்பேன்னு சொல்றேன். இல்லடி நான் செருப்பால் அடிப்பேன்னு சொல்லல. செருப்பு தின்னு தரேன் உன்னை, நீ அச்சுக்கோன்னு சொன்னேன்டியே நாய. டேய் என்னடா பேச்சு பேசுனீங்க நீ? ஐயோ அத்தை, அதே சும்மா அத்தை விளையாட்டுக்கு சொன்னேன். இல்லத்த விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. சும்மா நல்ல ராகுல் என்னை திட்டிக்கினே இருக்கிறான். மதியானம் நான் அவனுக்கு ஸ்நாக்ஸ் தராம சாப்பிட்டேன்னா அப்பத்துல இருந்து என்னை திட்டிக்கினே இருக்கிறான். சரி நீ ஆரம்பிக்காத, அமைதியா இருக்கும் நேரம். என்னடா எதுக்குடா அது பேச்சுக்கு போறேன்? நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? உங்க எல்லாருக்கிட்ட என்ன சொன்னேன்? அதுக்கிட்டே போவாதீங்க யாரோன்னு தானே சொன்னேன். தேவெல்லாம் என்னத்துக்கு நீ வம்பு எடுத்துனுக்கிறதுக்கிட்ட? அத்தா நான் வம்பு எடுக்கணும் நல்லா இல்லை அத்தா. நாங்கள் பாட்டுன்னு போய் நிற்கிறோம் எல்லாத்தையும் தூக்கினேன். அந்த அம்மா மட்டும் வெறுங்க ஆட்டின்னு போகிறாங்க. சரி பாட்டு மீன் கூட விட்டுடலாம். எங்களை போய் அந்த பாட்டில் எடுத்துன்னு தர சொல்லுது, வாட்டர் பாட்டில். நாங்கள் என்னத்துக்கு போய் எடுத்துன்னு தரணும் அதுக்கு? அதானே உனக்கு தேவையான நீ எடுத்துன்னு போக வேண்டியதானம்மா. நீ என்னத்துக்கு இவங்கள வேலையை வீணுங்கிற? ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போக முடியாதா உன்னால? அப்படி கேளுங்க அத்தா, அப்படி கேளுங்க. அவளுக்கு எதிராக ஒருத்தராவது பேசுங்க. என்னத்த நீங்க கூட இப்படி பேசுறீங்க? அம்மா அடிச்சது எனக்கு இன்னும் வலிக்குது தெரியுமா? அதனால தான் ஹெல்ப் கேட்டேன் அவங்க கிட்ட. என்னால எதையும் தூக்க முடியாத. பக்கடாமா, சரியான பக்கடாமா. என்னம்மா நடிப்பு காட்டுறா பேரு. எடியே ஒரு வாட்டர் பாட்டில் உன்னால தூக்க முடியாதா?
டே இந்த நடிப்பெல்லாம் நச்சுன்னு கிடைக்காத மூஞ்ச பெறதுக்கு. அத்தை அண்ணாத்த இப்படி சொல்றீங்க? என்னால உண்மையிலே முடியல அத்தை. எதுமா ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் தூக்குறதுக்கு உனக்கு முடியலையா? ஆமா அத்தை, கையெல்லாம் வீங்கி இருக்குது பாருங்க, அதான் வலிக்குது, தூக்க முடியலன்னு சொன்னேன். ஒரு சின்ன வாட்டர் பாட்டில உன்னால தூக்க முடியாதான். ஆனா மதியம் கட்டப்பைய வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தல நீ, சோத்து முட்டையை மட்டும் தூக்க முடியுதா உன்னால? அப்படி கேளுங்க தான். மாட்டினியடியா அடிய மணிமேகலா மாட்டினியா? நீ பண்றதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுன்னு இருக்கிறியா? பார்த்தல மாட்டிக்கிங்க. கட்டப்பை ஃபுல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். சிப்ஸு பப்ஸு அப்புறம் பர்ஃபி காரம் தேன் முட்டைன்னு என்னென்னமோ இருந்தது. பிஸ்கெட் பாக்கெட்டுங்கெல்லாம் இருந்தது. அவ்வளோ பொருளை தூக்கிட்டு சுத்தனா நாய் இவ. ஐயோ அது 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 ஒரு வேகத்துல தூக்குனது. அதுக்கப்புறம் தான் எனக்கு கை நிறைய வலிச்சுது. டே போதும் போ, போய் வாட்டர் கிணத்துன்னு வா போ. வேகத்துல தூக்குனது விவேகத்துல தூக்குனதுன்னு பே. போ மணி மேகலை போய் எத்துன்னு வா. உன் பப்பு வேவலைங்கப்பா. சிப்பா, நானே போய் ஏத்துக்கிறேன். ஆனா முடியாத என்ன இப்படி துரத்தி வேலை வாங்குறீங்கல்ல. இருங்க, நான் எல்லாத்தையும் போய் சொல்றேன், மாமா கிட்ட சொல்றேன். போய் சொல்லுப்போ. நல்லா கை ஊத்துவாங்க, வாங்கிட்டு வா போ. இப்பதான்ப்பா மனசுக்கு குலுகுலுன்னு இருக்கேன். அடியா அடியா கிளம்பிடி எரியில இருந்து போச்சிய. எனக்கு வாட்டர் கேனே வேணாப்பா. போ, யாரு உனக்கு எத்தனை வந்து தரேன்னு சொன்னது? போது பாரு நல்லா ஷட்டி உருண்டை நல்லா தின்னு கொழுத்து போயின்னு இருக்குது அது வீட்டுல இருந்துக்குன்னு. என்னடா பேச்சதே சட்டி உருண்டுன்னு அப்பெல்லாம் பேசாதே. எத்துன்னு போங்க எல்லாத்தையும் மேல. சரிங்க ஏன் வாங்கடி போகலாம், ஜாலியாக இப்பதான் எனக்கு. வா, இதுங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கூட இவ்வளோ சண்டை போட்டுக்கலாமா இதுங்க? இப்போ நாடாண்ணா சும்மா சும்மா சண்டை போடுதுங்க, அச்சிக்குதுங்க, ட்ரெஸ்ஸு பூச்சி இழுத்து பஞ்சாயத்து ஆகுதுங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த மணி மேகலை தான். அவ்வளோ உதச்சா சரியாயிடலாம். இப்படி மொட்டை மாடியில படுத்துக்கணும் வானத்தை பாக்குறது ஒரு தனி சுகமாகுது இல்ல, நல்லா இருக்குது இல்ல. ஆமா மச்சான், அப்புறம் இந்த காத்து இருக்குது பா, இவ்வளவு இதமா இருக்குல்ல இந்த காத்து. ஏசி காத்து கூட இந்த அளவுக்கு வராதுடா. இது எவ்வளவு ஜிலு ஜிலுன்னு இருக்கு பாரு இயற்கை காத்து. ஆமாண்டா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யோசிச்சுதான் இந்த பாட்டெல்லாம் உட்காந்து எழுதுறாங்க பொழுதுடா. அந்த பாட்டு கூட ஒண்ணுக்குதே, அதான் அந்த பாட்டு. அந்த தென்றல் வந்து என்னை சீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, அப்படித்தானே அதனடா. தோபாரா எல்லாம் இப்படி சிரிக்குதுங்க. நான் இப்ப என்ன தப்பா பாட்டுன்னு சிரிக்கிறீங்க? பின்ன பாட்டுல கூட வன்முறை கேக்குதா உங்களுக்கு? ஏமாம்மா அதுக்கு பேரு சீன்றது இல்லை, தென்றல் வந்து சீண்டாது தீண்டாம், புரியுதா? தீண்டோன்னு பாடணும். பாடா, எனக்கு ஏதோ தெரிஞ்சதை சொன்னேன் நானு. அவன் கிடைக்கிற மாமா, அவனுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு ஒரு லைன் தெரியலன்னா நம்மள எதனா சொந்தமா லைனை போட்டு பாடிக்கணும். அவள் தான் குழந்தை இவ்வளவு புத்திசாலியா சொல்லுது பாரு. ஆனாண்டா என்கிட்ட எல்லாம் அதை பண்ணாத, பூத்தொட்டி தூக்கி அடிப்பேன். ஐயோ எப்பா, நான் எதை சொல்லலப்பா சாமிய, இவர் செஞ்சாலும் செய்வாரு. நான் அடுத்த வீடி பாக்குறேன். எப்படி மிரட்டின பத்தியா உன் புள்ளிய? போடா லூசு. உன்ன அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா. டேய் என்னடா பின்னாடி 2 பேரும் சைலண்டா இருக்கிறானுங்க, தூங்கிட்டு போனுங்களோ? இல்ல மூச்சுட்டு தான்டா இருக்கும். அப்ப வாய் திறந்து எதனா பேச வேண்டியதானே? அமைதியா இருந்தா பேசலான்னு தான்டா இருந்தோம். நீ தென்றல் சீண்டோன்னு சொன்னல, அதான் தென்றல் எப்படி சீண்டோன்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஊம குசும்பா நீ இருக்கிறிய, சும்மா ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், போதண்டா நிறுத்துங்க, இல்லன்னா நிறுத்துங்க. அது என்ன வார்த்தைடா அது? ஊமசொம்பு? ஊமசொம்புன்னா என்னடா சந்தோஷ்? எல்லாத்துக்கும் வெள்ளக்கை கேப்பான்டா அந்த பையன் பேர். இப்ப சந்தோஷ் மாட்டிக்கணும் அவங்ககிட்ட. என்னாச்சுடா, ஏன் சிரிக்கிறாங்க எல்லாரும்? நீயும் எதுக்கடா சிரிச்ச? ஊம சொம்புன்னா என்னன்னு தானே கேட்டேன். டேய் அது ஊம சொம்பு இல்லடா, ஊம குசும்ப. ஊம குசும்பா? சரி, அப்படின்னு என்ன அர்த்தம்டா? அது ஆக்சுவலா வேற ஒண்ணும் இல்லடா. இப்ப சைலண்டா இருந்துகிட்டே எல்லா வேலையும் பண்ணுவாங்க, அதான் சுட்டித்தனம் பண்ணுவாங்க, இல்ல மோசமான வேலை ஏதாவது செய்வாங்க, அந்த மாதிரி. ஓ, ஊம குசும்புன்னா அது அர்த்தமா? சரிடா. எப்ப மனோஜ்? சொல்லுங்கப்பா. ஊம குசும்புக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? உதாரணமா? எக்ஸாம்பிள்ரா. ஓகேப்பா சொல்லுங்க. உன் முன்னாடி இருக்கிறான் அவன் தான். மாமா என்ன மாமா, நீ உங்க ஒப்பனம் தான் இருக்கிறதுலயே ஒன்னா நம்பர் ஊம குசும் பண்ணுங்க, எல்லாத்தையும் செய்வானுங்க. ஆனா அவனுங்களா அப்படி பண்ணுது அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. அந்த மாதிரி இருப்பீங்கடா நீங்க 2 பேரும். டேய் போடா, அப்படிலாம் உனக்கு கிடையாது. நானும் என் புள்ளிய ரொம்ப அமைதியானவங்கடா. அதுக்குன்னு எங்களை பார்த்து ஊம குசும்பாங்க அது இது நல்லா சொல்லக்கூடாது. எக்ஸாக்ட்லிப்பா, சொல்லுங்க அவருக்கு. ஆமாப்பா எல்லாத்தையும் நீயே சொல்றப்பா அவர்கிட்ட. நான் சும்மா உட்காந்துக்கிறேன் வாரமா சமைஞ்ச பொண்ணாட்டம். மாமா போடா, ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறாரு இன்னைக்கு ஒருத்தர். அந்த பக்கம் நம்ம வாயவே கொடுக்க கூடாது, அதுவும் நம்மளுக்கு நல்லது. அதுவும் சரிதான்டா. லேடிஸ் கூட்டம் வாயவே திறக்க மாட்டேங்குது, அமைதியா இருக்குது. பின்ன உங்களாட்ட தொணன்னு பேசின்னு இருக்க சொல்றியா? கொஞ்ச நேரம் அப்படி மேலே வந்தோமா, அமைதியாக காற்று வாங்கணுமா, அமைதியா இறங்கி போய் தூங்கணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு நொய்ன்னு அங்கங்க பேசின்னு கிடக்குறீங்க எல்லாரும். நீங்க சொல்ற மாதிரி மாடிக்கு வந்துட்டு பேசாம போனோம்னா நம்ம துணி காய போட வந்திருக்கணும், இல்லைன்னா மாடியை கூட்டி பெருக்கிறதுக்கு வந்திருக்கணும், இல்லைன்னா மாடியில் தண்ணி தெளிச்சு விட வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா வத்தல் காய போடுறதுக்கு வந்திருக்கணும். அப்படி எதுவும் வராம கும்பல குடும்பமா வந்து தங்கியிருக்கிறோம்னா
அர்த்தம் எல்லாம் பேசணும்னு தான் அர்த்தம். எவ்வளவு சரியா சொல்றான் பாரு என் பிள்ளை. பெரிய புல்ல சரியான தோல்லடி இது மூஞ்ச பெறதுக்கு எப்படி பொம்பளைங்க நடுவில் பத்துனுக்குதுன்னு எவ்வளோ ஆம்பளைங்க இருக்கிறாங்க. அங்கே எங்கன்னா போய் உட்காந்து பேச வேண்டியதானே. அது குட்டி பையன் தினேஷ் அங்கே தனியாக உட்காந்துக்கிறான். இந்த அவன் கூட போய் உட்காந்து பேச வேண்டியதானே. நல்லா பத்துனுக்கிறான் அவன் ஆட்டமா. ஐயோ ரொம்ப தான் பேசுறீங்களே. அப்படியே தினேஷ்னா குட்டி பையனா வாயில கை வச்சாலே கடிக்க தெரியாதா? அவன் அங்கே ஓரமாக உட்காந்துக்கினே ரகசியமாக அவங்க ஆளுக்கிட்ட ஃபோனில் பேசின்னு கிடக்குறான். அது கூட தெரியாமல் அவன் வந்துட்டாங்க இப்போ தான். அப்புறம் அந்த மற்றவங்கெல்லாம் அவங்கவுங்க ஜோடியாக உட்காந்து பேசினுக்கிறாங்க. அதோ 4 பேர் அங்கே பத்துனுக்குறாங்க. சந்தோஷம் சொன்னணும் மனோ சொன்னணும் உட்காந்து பேசினு கிடக்குறாங்க. நான் எங்கே போவேன், யார்கிட்ட போய் பேசுவேன்? என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் இவளுங்க தான். என் பொண்டாட்டி பக்கத்தில் தானே நான் பார்த்துனுக்குறேன். அந்த இந்தாண்ட பக்கம் இருக்கிறது சனியம் பிடிச்சது. ஐயோ கூட்டத்தில் சொல்லிட்டேனே. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? திட்ட போகிறாங்க. ராகுலியா வாய் தெக்க போறமாரு உனக்கு நானு. ஏன்பா பாப்பா இப்படி எப்படி சொல்ற? பொம்பளை பொண்ணுற அப்படிலாம் பேசாத இன்னொரு தடவை. விடுங்கடா, அவனுக்கு ஒரு வேலையே இல்லை. பார்த்தீங்களா எப்படி டக்கு டக்கு டக்குன்னு கமெண்ட் வருது. இதுக்குதான் இந்த நாயை பப்ளிக்கில் எதுவும் நான் சொல்கிறது இல்லை. ஆனால் பாரத்தை என் வாயை புட்டிங்கிட்டாங்க. இது மாதிரி இப்போ சைலண்ட் ஆகிட்டாங்க. ராகுலே சொல்லுங்க அத்தை, மாட்டி விட்டீங்களா நல்லா? இதுக்குதான் வாயை அடிக்கின்னு இருக்கணுங்கிறது. நீ ஏன் பேசி மாட்டிக்கின்னு போயிரு. வீடு பாரு என் புள்ளிய. நீ படுத்துக்கோ கண்ணா, அமைதியா இருந்த. சரிங்கம்மா. அவனும் மணி மாதிரி தான் பேசுறான்ல. எல்லாம் ஒரே கூட்டையில் ஊர்ன மாட்டேங்கல்ல, அப்படிதான் பேசுங்க. நந்தினியும் காயத்ரியும் தான் அந்த கூட்டத்திலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்காங்க. மற்றபடி இந்த ராகுலும் மணியும் எல்லா விஷயத்துலயும் ஒன்னா தான் இருக்குதுங்க. ஏம்மா அப்படிலாம் அவசரப்பட்டு நானும் இவ்வளோ ஒன்று நல்லா சொல்கிறாதீங்க. என் பக்கத்தில் இருக்குது ஒன்று. ஐயோ வாயை பிடுங்குறாங்க இல்லையா? பின்னாடி வர உடனே எல்லாரும் ஏய் பொம்பளை பண்ண அப்படி சொல்லாதரான்ருவாங்க. சரி நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. விடுப்பா சிரமப்படாத. சிரமெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி விட்டுறேன். இந்த தினேஷ் எங்கே இருக்கிறான்? தினேஷா எல்லாரையும் வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான் பாடுறான் அவன். அவனுக்கு அதே தாண்டா வேலை. ஆனால் நல்ல என்டர்டெய்னராக இருக்கான்டா அவன். அது கரெக்டு தான். வீட்டை நல்ல கலகலன்னு வச்சுப்பான். நல்லா எல்லாரையும் சிரிக்க வைப்பான். சரி இரு, தினேஷ் என்ன பண்றான்னு பார்ப்போம். சரி மச்சான், அந்த வந்துட்டானே அவன். கூப்பிட்டுருந்தீங்களாண்ணா? ஆமாப்பா. சரி என்னன்னு சொல்லுங்கண்ணா. ஒட்டுமொத்த குடும்பமும் இப்படி கும்பலா இருக்கும்போதே நீ மட்டும் ஓரமா ஒதுங்கி இருக்குதியப்பா, என்ன விஷயம்? அது அது பாட்டு கேட்டுட்டு இருந்தான் அண்ணா. ஓ பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தியோப்போ? எடியே கேட்டீங்களா? அடியே தம்பி பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாராம். சரி எங்கப்பா ஹெட்செட்டை காணோம், பாட்டு கேட்டுட்டு இருந்தேன்னு சொன்னேன். எப்படி வெறுப்பேத்துறான் பாரு. அப்படிதான்டா பண்ணுவான். இரு தினேஷ் என்ன சொல்றான்னு பார்ப்போம். தம்பியே நான் உன்னை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன்பா, நீ என்ன எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்க? அண்ணா பாட்டு தானா கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதான்ப்பா கேக்குறேன், எப்படி கேட்ட? ஹெட்செட்ல கேட்டியா இல்ல அப்படியே கேட்டியா? ஹெட்செட் எல்லாம் இல்லன்னா அப்படியே தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியாடா கண்ணா, அப்படியே கேட்டியோ போன்ல இருந்து? சரியாப்பா நீ கேட்ட பாட்டு எங்களுக்கு கேட்கல. விடு ராகுலே, எதுக்கு இப்படி எல்லாரும் முன்னாடி அவனை இப்படி பண்ற? என்ன பண்ணிட்டாங்க இப்போ? கேள்வி தானே கேட்கறான், என் தம்பி கிட்ட தானே கேட்கறான். அவன் பதில சொல்லணும்டியா. டேய் சொல்றா, என்னடா பண்ணிட்டு இருந்த? என்னடா பாட்டு கேட்ட நீ? ஐயோ அண்ணா கத்தாதீங்கண்ணா, நான் பாட்டு தானே கேட்டுக்கிட்டு இருந்தேன். தூரத்துல இருந்து நான் பாட்டு கேட்டதுனால தான் உங்களுக்கெல்லாம் கேட்கல. டேய் நடிக்காதரா, இதையெல்லாம் தாண்டி வந்தவன்டா நானே. நீ அவன் ஃபோன்ல இருந்து பாட்டு கேட்டிருந்தேன்னு வைய, அதெல்லாம் எங்களுக்கு கேட்டிருக்கோம். ஆனா நீ ஃபோனுக்குள்ள இருக்கிறவங்கள பாட சொல்லி கேட்ட பத்தியா, அதனால தான்டா எங்களுக்கெல்லாம் கேட்கல. டேய் கண்டுபிடிச்ச பத்தியா? யார் சிரிச்சது? ஏன்டி நீங்களா அடி சிரிச்சிங்க? இல்லடா ராகுல். ஆஹா நானும் இல்ல. நானும் இல்லை. அப்போ லேடிஸ் கூட்டம் சிரிச்சுதா பாத்தியா? இதுக்கெல்லாம் சிரிக்கிறாங்க இவங்க. இந்த சின்ன பையன் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான், அவங்க ஆளுகிட்ட பாட சொல்லியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதே ஸ்கூல் படிக்கும்போது நான் இதெல்லாம் பண்ணியிருந்தா நீங்கள் எல்லாம் எங்களை சும்மா விட்டுருப்பீங்களான்னு கேட்குறேன். டேய் நாங்க சும்மா விட்டதுனால தானே நீ அவளை கல்யாணம் பண்ணி பக்கத்துல வச்சிருக்க. தானே ரொம்பலாம் பண்ணாதடா டேய். உங்களுக்கு கிடைச்ச ஃப்ரீடம் தான்டா அவனுக்கும் கிடைச்சிருக்கு. நீங்களும் படிக்கும்போது காதலிச்சிங்க. நீங்களும்னா எல்லாரும் இல்லை, நீயும் காயத்ரியும். உங்களுக்கு என்ன சுதந்திரம் கொடுத்தோமோ அதே சுதந்திரம் தான் அவனுக்கும் கொடுத்துருக்கோம். அவனும் நல்லா படிக்கிறான், நல்லபடியாக காதலிச்சுட்டு போட்டோமே, என்ன இப்போ? நியாயம் தானே. வாய் முடி பட்டர் பிஸ்கெட்டு மூஞ்சியா, என்ன நியாயம்? நானும் காயத்ரி எல்லாம் இப்படி எல்லாம் ஃபோனில் பேசலையா? காலேஜ் படிக்கும்போது தானே ஃபோனே வாங்கி கொடுத்தாங்க. ஆக மொத்தத்துல வாங்கி கொடுத்துட்டோம்ல, போடா. சும்மா எதுக்கு இப்ப பஞ்சாயத்து பண்ணின்னு இருக்கிறேன்? கண்ணா நீ போப்பா, நீ போய் பேசிப்போ. செம்ம அசிங்கம்டா டேய். வாடி. டேய் என்னத்துக்குடா இன்னும் நின்றுக்கிற? அதை போ சொல்லிட்டாங்களேப்பா. சரிங்கண்ணா. டேய் ஒரு நிமிஷம் இல்லை, சொல்லுங்கண்ணா. ஹோம்ஒர்க் எழுதுனியாடா நீ?
மா சிரிப்பு தாங்க முடியலடா. என்னன்னு கேக்குறான் பாரு, ஹோம்ஒர்க் எழுதலையான்னு. கடவுளே, அவனுக்கு எக்ஸாம்ஸே முடிஞ்சிருச்சு. லூசு இப்போ வந்து கேக்குறான் பாரு, ஹோம்ஒர்க் எழுதலையான்னு. தினேஷே உன்னதான்ப்பா கேக்குறான்னு. ஹோம்ஒர்க்ல எதுவும் எழுதலையா? மிஸ் எதுவும் எழுதின்னு வர சொல்லியா? எக்ஸாம்ஸ் எல்லாம் எனக்கு முடிஞ்சிருச்சுண்ணா. ஓ முடிஞ்சிருச்சாடா? அதனாலதான் இன்னைக்கு கூட நீ ஸ்கூலுக்கு போலியா? ஆமாண்ணா. சரியா போச்சுப்பா. அடுத்த வருஷம் என்னடா 12வதா? ஆமாண்ணா. ஒழுங்கா படினா வாழ்கிட்ட எல்லாம் போன்ல பேசாத பா. சரிங்கண்ணா. எல்லாத்துக்கும் சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பா. போய் பேசு போ. சரிங்கண்ணா. ஏய் வெறுப்பத்திரியா நீ அண்ணா? இல்லண்ணா ஜாலியா இருக்கு. அடையாடுறா இவன். சரிடா சொல்லலாம் போ. போய் வாழ்கிட்ட போன்ல கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா அந்த பாட்டு பாட சொல்லு. போ 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 போய் கேளு போவல. நீங்களே பரவாயில்லையா பாடுறீங்கண்ணா. இதெல்லாம் நான் அவகிட்ட பாட சொன்னேன்னு வைங்களேன், செம்ம காமெடியா இருக்கும்ண்ணா. நீங்க வேற இப்ப கூட பாட்டு தான் பாடிக்கிட்டு இருந்தா. இந்த மோனிகா பாட்டு இருக்குல்ல, அதை தான் பாடிக்கிட்டு இருந்தா. செம்ம காமெடியா இருந்துச்சு. சிக்கினியாடா சில்வண்டியா சிக்கினியா? அப்ப இவ்வளவு நேரம் அவளை பாட சொல்லி தான் கேட்டுக்கிட்டு இருந்த கரெக்டா? ஐயோ எப்படி பிடிச்சான் பாரு அவனை. புள்ள பாவண்டா. சரி சரி பேந்த முழிக்காத. பாப்பா வை ஜாலியா இருப்பா. சரிங்கண்ணா பாய். வெக்கம் தாங்கல தினேஷுக்கு. அப்படியே முகமெல்லாம் செவந்துருச்சு பாத்தியா அவளை பத்தி பேசும்போது. ஆமா ஆமா எனக்கு கூட மூஞ்செல்லாம் இப்படிதான் அழகா செவக்கும். சம்பந்தமே இல்லாம பேசிட்டு போறான். இது மூஞ்சி சாவுக்குமா? அது பெருமணியா அமைதியா இருந்தது சொல்லிட்டான். இல்லன்னு வச்சுக்கோ நல்லா வாட்டமாகற முட்டியை வச்சு மூக்குள்ளே 3 குத்து குத்துவேன். சும்மா சும்மா என் மூக்குல குத்துன்னு சொல்லாதடா. நான் சம்பந்தத்தோட தான்டா பேசுறேன். இப்ப சத்யாவோட பேரை சொல்லும் போதோ இல்ல அவளை பத்தி பேசும்போது தினேஷுக்கு மூஞ்சி சேவக்கத்துல, அந்த மாதிரி தான் எனக்கு மனோஜ் பேரை சொல்லும் போதோ மனோஜ் கூட இருக்கும் போது மூஞ்சி சேவக்கும். எதுக்கு இப்ப வாயிலே வண்டி ஓட்டுற? இல்ல நீ சொன்னல இப்போ எனக்கு மனோஜ் பேரு சொல்லும் போது மூஞ்சி சேவக்கும், அவரு கூட இருக்கும் போது மூஞ்சி சேவக்கும்னு சொன்னல. நேத்து அவரு உன் பக்கத்துலயே இல்ல, ஆனா உன் மூஞ்சி செவந்ததுல, கை கால் கூட செவந்ததுல. என்ன பேசினுக்கிறான் பாருங்கடி அவன். போடா நாயா. அது அம்மா அச்சதுனால சவந்துச்சு. இது வேறடா, இது வெக்கத்துல சவக்கிறதுடா, அது அடி வாங்கி ரத்தத்துல சவக்கிறதுடா. வித்தியாசம் இருக்குதுல்ல ரெண்டுத்துக்கும். இத பாரு எப்படி பேசுதுன்னு. கேட்டியா ஷில்பா நம்ம பொண்ணு பேசுறத? நம்ம பொண்ணுக்கு வெக்கம்லாம் வருதான். நம்ம சின்ன குழந்தைக்கு வெக்கம் வருதான். அப்பா போங்கப்பா, நீங்க தூங்கிட்டீங்கன்னு நினைச்சேன். நடிக்குதே. ஐயோ ஆத்திரம் தாங்க முடியலையா? நடி பண்றதுப்பா. சும்மா இருடா எப்பா. இதுக்கு மேல யாரும் இது பேசாதீங்க ப்ளீஸ். சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்குது ப்ளீஸ். ஐயோ என் பொண்டாட்டிக்கு வயிறு வலிக்குதா? சரி நான் பேசலப்பா, யாரும் பேசாதீங்கப்பா. நடிப்பு நடிப்பு நடிப்பு, இதுக்கு பேருதான் ஆக சிறந்த நடிப்பு. சும்மா இரு. ஏன் சந்தோஷ்? உன் சந்தோஷ் தான் சொல்லு. ஐயா நான் அப்படி சொல்ல வரலங்க. ஏன் சந்தோஷ்னா நான் உங்களை கூப்பிடுறேன் புரியுதா? ஓ சரி கூப்பிடு. பாரு இவரா. சரி நான் என்ன சொல்ல வந்ததுன்னு சொல்றேன். சொல்லாண்டி. என்ன இவ்வளவு சலிச்சுக்கிறீங்க? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப என்னாச்சு? ஒன்னும் ஆகல சொல்லு. அப்பனா என்னமோ ஆயிருக்கு. என்னன்னு சொல்லுங்க. நந்தினி. சரி ஓகே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் வேலையை ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன். பாரா என்னடி திடீர்னு? ஆஃபீஸில் நிறைய லீவ் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அடுத்த வாரம் குலதெய்வம் கோயிலுக்கு வேற போகிறோம். அடுத்து ட்ரெஸ் எடுக்க போகணும், அடுத்து நகை எடுக்க போகணும். அந்த மாதிரி ஒரு விஷயமா நடக்கும். சரி எதுக்கு தேவையில்லாமல் லீவை போட்டு ஆஃபீஸில் திட்டியும் வாங்கிக்கிட்டு மாமாக்கோ கெட்ட பேர் எடுத்து கொடுத்துக்கிட்டு, அதான் ரிசைன் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன்னு இல்லை பண்ண போகிறேன். நல்ல விஷயம் தான், தாராளமா பண்ணு. பா இதுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல நீங்கள் ரொம்ப நாளா. லூசு மாதிரி பேசாதானே. நான் என்ன உன்னை ஆஃபீஸ்க்கே போகக்கூடாது, வேலையே பார்க்கக்கூடாது நான் சொல்கிறேன். போகலாம், பட் இப்போ அதுக்கான டைம் இல்லைல்ல. இதை பற்றி நானே பேசலான்னு இருந்தேன். நல்ல வேலை நீயே சொல்லிட்ட. ஆனால் எனக்கு வேலையை விட மனசே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அந்த வேலை. ஜாலியாக இருக்குது. தினம் யாருன்னா ஒருத்தர் கால் பண்ணி திட்டுறான், கழுவி ஊற்றுறான். சிலரெல்லாம் நந்தினி கிட்டே பேசணும், நந்தினி மேடம் கிட்டே பேசணுன்னெல்லாம் என்கிட்ட பேசுகிறாங்க தெரியுமா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மிஸ் பண்ண போகிறோன்னேன்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஃப்ரீயாக விடுடி. இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப டார்ச்சர் பிடிச்ச வேலைடி. எப்படி நீ பண்ணுற? இஷ்டத்துக்கு எல்லாரும் திட்டுவாங்க, அதெல்லாம் நீ அமைதியாக சமாளிக்கணும். எப்படி உன்னால இதெல்லாம் முடிஞ்சுது? அப்படி தான் சமாளிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதான் செய்கிறேன். என்னமோ போ. யாரோ ஃபோன் பண்ணி திட்டுறதெல்லாம் நீ ஏற்றுப்போ அமைதியா. ஆனால் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும்ல, அப்படியே பேயாட்ட ஆட ஆரம்பிச்சிருவேன். போங்க எதை எடுத்துன்னு வந்து எதோட சேர்க்குறீங்க? ஏங்க அது என் வேலைங்க. நான் வேலையோ ரொம்ப சலிச்சுக்காதீங்க, அதான் விட போகிறேன்ல அப்புறம்னா. சரி நோட்டீஸ் பீரியட் எத்தனை நாள் பண்ணணும்? நோட்டீஸ் பீரியடா? அப்படின்னா
என்ன அப்படின்னு கேக்குற? எத்தனை மாசம் ஆகுது அந்த கம்பெனில நீ வேலைக்கு சேர்ந்து? 6 மாசம் இருக்குமா? இருக்கும். அப்புறம் எப்படி நோட்டீஸ் பீரியட்னா கூட என்னன்னு தெரியாம இருக்க? ஏங்க, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோங்கிறதுக்காக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னால அதெல்லாம் அவசியம் இருக்குதாண்ணா? தெரிஞ்சுக்கணும்டி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ரிசைன் பண்ண போறேன்னு சொன்னல, இப்போ ரிசைன் பண்ண அடுத்த கட்டம் என்ன? நோட்டீஸ் பீரியட் தான். அதை நீ பண்ணித்தானே ஆகணும். என்ன பண்ணணும் ஒன்றும் புரியல எனக்கு. ரிசைன் பண்ணுறதுன்னா எங்கள் ஆஃபீஸில் இந்த பேப்பர் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த பேப்பரை போட்டுட்டு நம்ம பாட்டுன்னு கிளம்பி போயிட வேண்டியதான். நான் இந்த பதவியை ராஜினாமா செய்கிறேன்னு அந்த பேப்பரில் எழுதிட்டு போட்டுட்டு போயினே இருக்கணும். பெரிய கவர்னர் பதவி ரிசைன் பண்ணிட்டு போறா இவ. அடியே என்னடி பேசுற நீ? அப்படியெல்லாம் உன்னால போயிட முடியாது. இப்போ நீ ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டுனா உன்னோட HR உங்ககிட்ட சொல்லுவாங்க, ஒரு 15 நாளோ ஒரு 30 நாளோ நீங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு. அது நீ அந்த கம்பெனிக்காக வேலை பண்ணி கொடுக்கணும். அந்த டைம்குள்ள அவங்க உனக்கு பதில் வேற ஒரு ஆளை ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அப்போதான் அவங்களுக்கு அதை டேலி பண்ணி கொண்டு போக முடியும். அதுக்காக தான் நீ அந்த நோட்டீஸ் பீரியடை சர்வ் பண்ணணும். ஓ, இப்படி ஒன்று இருக்கோ? ஆனால் என்னால் 15 நாள் 30 நாளெல்லாம் வேலை செய்ய முடியாது சந்தோஷ். நம்மளுக்கு தான் கல்யாணம் வருதே. இது நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும். சரி விடுங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. என்ன வழின்னு சொல்லுங்க. HR கிட்ட போயிட்டு நோட்டீஸ் பீரியட்லாம் வேலை பார்க்க முடியாது, கல்யாணம் இருக்குன்னு சொல்லு. அவங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க உன்னை, ஆனாலும் முடியாதுன்னு சொல்லு. அப்புறம் என்ன சொல்லுவானுங்கன்னா, இந்த மாதம் நீ வேலை பார்த்ததுக்கான சம்பளம் உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவானுங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்துரு. பாரு, எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டாரு. அப்போ நான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசெல்லாம் அவனுங்க வாயில போட்டு போனாங்களா? அப்படிதான். பட் சில கம்பெனிலெல்லாம் கொடுத்துருவாங்க, சில கம்பெனிலெல்லாம் அவங்க வாயில போட்டுப்பாங்க. நான் வேலை செய்கிற கம்பெனி ஆளுங்கெல்லாம் பயங்கர மோசமானவனுங்க, வாயில தான் போட்டு போனுங்க. சரி விடுங்க, எதுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரியே போய் பேசி பார்க்குறேன். ஓகேம்மா. ஆனாலும் நீங்கள் ரொம்ப அறிவழி சந்தோஷா. தேங்க்யூ. ஜாலியாக இருக்குல்ல? ஆமாம்மா, இந்த நேரத்தில் கம்பெனி விஷயத்தை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, ரொம்பவே ஜாலியாக இருக்கு. உங்களுக்கு ரொம்ப சலிப்பாக இருந்தால் சொல்லுங்க, நான் கீழே போகிறேன். வேணாம்மா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம், கெடுத்துறாத. அப்போ நான் என்ன பேசினாலும் நீங்கள் அமைதியாக கேளுங்க. என்ன ஆஃபீஸுக்கு அதையெல்லாம் பேசுகிறோம், அதை பேசுகிறோம், இதை பேசுகிறோம்னாலும் சொல்லக்கூடாது. சரி, சொல்லலை. என் பக்கத்தில் நீ இப்படி இருக்கும்போது நீ என்ன பேசினாலும் நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். கண்டுக்காமல் இருக்கேன், வேற வழி இல்லை. சரி சரியா, இப்படியே நம்ம தூங்கிட்டோம்னா என்ன பண்ணுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம்? இப்படியே தூங்கணும்னா, இதே பொசிஷனில் தூங்கிட்டோம்னா பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. நம்மளை எழுப்பி கீழே கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் நீ குரங்க மாதிரி என் மேலே கை காலை போட்டுட்டு தூங்கணும்னா கண்டிப்பாக திட்டுவாங்க. உன்னையும் திட்டுவாங்க, என்னையும் திட்டுவாங்க. அப்படியெல்லாம் நான் கை காலெல்லாம் போட மாட்டேன். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு தூக்கம் வர மாதிரி இருந்தால் கீழே போயிடுவோம். சரி சரி, இந்த தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒன்று பண்ணலாம். அப்படி பண்ணால் தூக்கம் வராது, பண்ணலாமா? பின்னாடி 3 பூத்தொட்டி இருக்குது, எடுத்து தலையிலே போட்டு வச்சிருவோம் சொல்லிட்டான். ஐயோ ஏம்மா, என்னம்மா பேசுற நீ? வானத்தை பாரு, வானத்தை பாரு, அங்கே பாரு, ஸ்டார் போகுது பாரு. அப்படி வாங்க வழிக்க. ஏங்க அங்கே பாருங்களா, அந்த மேகம் சிங்கம் மாதிரி இல்லை, அது பாருங்க யானை மாதிரி இருக்கு, அது பாருங்க எலி மாதிரி இருக்கு. ஓ, அங்கே பாருங்க, இந்த நீ ஒன்ன மாதிரி ஒன்று இருக்கு. என்னது எங்க? அதோ பாருங்க, குரங்க மாதிரி ஒன்று இருக்கு பாரு. ஐயா, சிரிப்பை பாரு. அங்கே பாருங்க உங்களை மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க. என்னது? ஒட்டக்கச்சிவிங்க மாதிரி. நல்லா இல்லை, குரங்கு தான் நல்லா இருந்துச்சு. ஐயா, வெறுப்பாகுதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, போங்க. இப்படியே இருந்தா நல்லா இருக்கும்ல. நல்லா தான் இருக்கும், இருப்போம். நைட்டு பேசி கீசி முடிச்சுட்டு தூங்குறதுக்கு ஒரு 11:30 ஆயிருக்கும்ல? ஆயிருக்கும் பாரு. ஆனா பார்த்தல நம்ம 6 மணிக்கு தான் எழுந்துட்டோம். அதை தாண்டி நானும் சொல்ல வந்தேன், 6 மணிக்கு மேலே தூக்கம் வர மாட்டேங்குதுரியா. அது என்னமோ தெரில, மூளைக்கு அலாரம் வச்ச மாதிரி முழிப்பு வந்துடுது. அது சரி, இன்னைக்கு பாரு காயத்ரி கூட இன்னும் எழுந்து வரல, நல்லா தூங்குறா போல குழந்தை. அவள் எழுந்து வர்றது இருக்கட்டும், உன் பொண்ணு என்னாடி பின்னாடி பக்கமாக இருந்து வருது? ஆமா, என் பொண்ணு தான். எதுக்கு இப்ப இந்த பக்கமா வருது? வீட்டுக்குள்ள இருந்தே இப்படி முன் வாசலுக்கா வர வேண்டியதானே? சும்மா வாக்கிங் மாதிரி எதனா வரா போல இருக்குது. யார் இதுவா? சட்டிடி இது. ஒரு இடத்துல வச்சோன்னா அப்படியே இருக்கும், அந்த மாதிரி கேஸ் இது. நகர அது அப்படி இப்படின்னு. சீ, சும்மா ரெடி, குழந்தை வருது பாரு. என்னம்மா, என்ன தூக்கம் வரலையா? இவ்வளோ சீக்கிரம் எது வந்திருக்க? ஆமாத்த, தூக்கம் வரல. என்னம்மா காலையிலேயே நம்ம தயங்கி பேசுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த. இப்போ எதுக்கு நீ தயங்கி பேசுற காலங்கத்தில்? அது அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க 2 பேரும் என் கூட கொஞ்சம் வாங்கலேன். எங்கம்மா கூப்பிடுற? உள்ளதான் அத்தை, உள்ள வாங்க சொல்றேன். என்னம்மா நீயே காலையிலேயே எதனா ஆரம்பிக்கிறியா நீ? ஆமா அம்மா, நான்லாம் எதுவும் ஆரம்பிக்கலம்மா. நீங்க 2 பேரும் வாங்கல, நான் சொல்றேன். இன்னைக்கு என்ன காத்துன்னு இருக்குதோ. சரி வா போலாம் வா. ஏன் வாடி ஷில்பா.